வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இதுகாரும் சினம் எங்கிருந்து தோன்றுகிறது, அது எவ்வாறு இருக்கிறது? 2 தலைப்பு இதுல. அதை சார்ந்து சிந்தனை வெளிப்படுத்திய கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஓ சினம் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சாதாரணமாக அது என்னிடமிருந்து தான் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னிடமிருந்து தான் வெளிப்படுகிறது. அப்ப உன்னிடம் சினம் இருந்து கொண்டிருக்கிறதா? ஆம், இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இந்த இந்த சிந்தனையை தான் முதல்ல கொடுத்தாங்க. இப்போ சாதாரணமாக நாம் செயல் செய்கிறோம். சாதாரண நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம். சரி, அந்த செயல் எதை அடிப்படையாக கொண்டு செய்கிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனையை இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த செயல் செய்யறதுக்கு நம்ம முன்னோர்கள் அதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க. என்ன பேரு அப்படின்னு சொன்னா கர்மம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கர்மம் கர்மம் அப்படின்னா செயல். இப்போ அதை என்ன சொல்றாங்க, இப்ப கர்மா அப்படின்னா நம்ம உடனே அதை பாவப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். கர்ம வினை என்பதுதான் பாவப்பதிவு. சரி, இப்ப கர்மா என்றால் செயல். அதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்மானாலே ஒரு செயல். இந்த கர்மா என்பதை கர்மம் என்பதை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு காமிய கர்மம், இன்னொன்னு நிஷ்காமிய கர்மம்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இப்படி 2 இருக்கு. இப்போ அது ஒரு பெரிய சிந்தனைன்னு வச்சுக்கோம். காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிஷ்காமிய கர்மங்கிற அதை பற்றி அதிகமாக யாரும் பேசுவதில்லை. சமுதாயத்தில் அதை பேசுவதே இல்லை. உண்மையிலேயே நிஷ்காமிய கர்மம் என்ற டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். அதிகமாக சிந்திக்கப்படாத ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதை நம்ம தனியா ஒரு நாள் அந்த நிஷ்காமிய கர்மத்தை பற்றி பேசுவோம். அது ஒரு 1 மணி நேரம் பேசணும், இருக்கட்டும். இப்ப காமிய கர்மம், அதுக்கு நிஷ்காமிய கர்மம்னு 2ஆ இருக்கே. மகரிஷி இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஆகாமிய கர்மம்னு ஒண்ணு சொல்றாரு. ஆகாமிய கர்மம். இப்ப காமிய கர்மத்துக்கு ஆப்போசிட்டா நிஷ்காமிய கர்மம்னு பேரு வச்சுட்டாங்க. நிஷ்ங்கிறது அது வடமொழியில பேருன்னு வச்சுக்குவோம். மகரிஷி ஆகாமியம் என்று சொல்றாரு. அப்ப ஆகாமியங்கிறது நிஷ்காமியங்கிறது ஒண்ணா அப்படின்னு பார்த்தா நிஷ்காமிய கர்மம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஆகாமிய கர்மம், ஆகாமிய கர்மம்னா என்ன சொல்றாரு, ஆன்மா இச்சையை ஊட்டி ஒரு செயலை செய்வது, அதுதான் ஆகாமிய கர்மம் சொல்றாரு. ஆன்மா ஒரு இச்சையை ஊட்டி அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் ஏற்கனவே ஆன்மாவில் பதிந்திருக்கக்கூடிய பதிவு எண்ணமாக மலர்ந்து அந்த எண்ணம் செயலாக மாறுகிறதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அதுதான் ஆகாமிய கர்மம். இப்ப பொதுவா நமக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளிலிருந்து எழக்கூடியதுதான் எண்ணமாக வருகிறது அப்படின்னு தான் நாமெல்லாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இது சில விஷயங்கள் வந்து இது நம்ம நம்ம அனுபவம் இல்லை, எங்க அப்பா அம்மாவுடைய அனுபவம் கூட என்கிட்ட இருக்கு. அதுவும் எண்ணமாக வருகிறது. இந்த எண்ணமாக வருவது முழுவதும் உள்ளே இருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையில் தான் எண்ணம் வருகிறது.
அப்படின்னு சொல்றோம். ஆனால் இப்போ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவு இல்லாமல் எண்ணமே வராதா அப்படின்னு கேட்டா வரும், வரும். அப்படியும் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான எண்ணம் வரக்கூடிய மனிதர்களை இப்பொழுது சமுதாயத்தில் தேடி தேடி பார்க்க வேண்டியாக இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கக்கூடியது எண்ணமாக வந்து செயலாக வர்றது தான் இப்ப மேக்சிமம் 100% அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, நம்ம வேணா ஒரு 98% வச்சுக்குவோம். அப்படிதான் இருக்கு. சரி. இப்போ அப்ப சினம் வந்து நம்மிடம் ஏற்கனவே அனுபவமாக இருக்கு. அதுதான் எண்ணமாக வருது. வந்து அது செயலாக மாறுகிறது. அப்ப சினம்ங்கிற தன்மை நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எங்கிருந்து வந்தது? அதான் இப்ப இன்னைக்கு கேள்வி. சினம் எங்கிருந்து தோன்றியது? அது என்னுடையது அல்ல. நான் சினப்பட்டு பதிஞ்சு வச்சு அதுல இருந்து தான் வருதுன்னா, நான் முத எப்ப சினப்பட்டேன்? அப்ப என்கிட்ட நான் முத சினப்படும் போது அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, எங்க அப்பா சினப்பட்டாரு, எங்க அம்மா சினப்பட்டாங்க, அது என்கிட்ட இருந்துச்சு, அது வந்துச்சு. உங்க அப்பாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? எங்க தாத்தாட்ட இருந்து வந்துச்சு. இப்படியே சொல்லிக்கிட்டே போனோம்னா அந்த முதல் மனிதனுக்கு போயிடும். அந்த முதல் மனிதன் அவன் எதுவும் சினப்பட்டானா? அவன் முத சினப்பட்டான, ஏன் சினப்பட்டான் அப்படின்னு பார்த்தா அதான் சொன்னாங்க, இது விலங்குகளிடமிருந்தே வந்துருச்சு. விலங்குகளிடமிருந்து எண்ணங்கள் வருகிறது. அதுக்கும் எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு இந்த நமக்கு நம்மலாம் இப்ப என்ன பண்றோம்? ஏற்கனவே அனுபவ பதிவுகளிலிருந்து ஆன்மா இச்சையை ஊட்டி எண்ணமாக வந்து அப்படித்தானே செயல் செய்யறோம். இந்த விலங்குகள்லாம் அப்படி செய்தா? விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதான் அந்த அனுபவங்கள் பதிவாக வந்து அதுதான் செயலாக மாறுகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. அது ரொம்ப கம்மி. நம்மகிட்ட எது அதிகமா இருக்குதோ அது விலங்குகள்கிட்ட மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்படின்னா ஏற்கனவே அனுபவமாக இல்லாமல் அது இல்லாமல் கூட ஒரு எண்ணம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஆனா இப்ப நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படி என்ன இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நமக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அது பாருங்க. அது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் இல்லை. எது என்று சொன்னால், அந்த எண்ணங்கள் 6 வகை வருது இல்லையா? அதுல முதல் எண்ணம் எந்த வகையில் வருகிறது என்று பாருங்க. தேவை. அப்படிதானே? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம்னு 6 இருக்குல்ல. அந்த தேவை அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அந்த தேவை அதன் அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்து அது செயலாக மாறுதா? ஆமா. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணமா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? நிச்சயமாக சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த தேவை வருதா? அனுபவத்தின் அடிப்படையில எல்லாம் தேவையெல்லாம் வராது. இந்த தேவைகள் 3 என்பது இந்த உடல் இந்த அறிவிடம் உணர்த்தி, அது மனதிடம் உணர்த்தி அங்கே தோன்றக்கூடிய ஒரு எண்ணம். இப்ப தேவைகள் 3ல ஒண்ணு எடுத்துக்குவோம். பசின்னு எடுத்துக்குவோம். பசி என்பது ஒரு உணர்வு. இந்த பசி என்ற உணர்வு வரும்போது ஒரு எண்ணம் வருகிறது. பசி என்ற தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தான் ஆசைன்னு சொல்றோம். ஆமா. அப்ப இது ஏற்கனவே இருந்த பதிவின் அடிப்படையில் ஆன்ம பதிவின் அடிப்படையில் வரக்கூடியதா?
உடலின் தேவையின் அடிப்படையில் வரக்கூடியதா? உடலின் தேவையின் அடிப்படையில் வரக்கூடியது. அப்ப இப்ப பாருங்க, ஆகாமிய கர்மம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவ பதிவின் அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்து செயலாக மாறினால் அது ஆகாமிய அது கர்மமா மாறிடுது, கர்ம வினையா மாறிடுது. அதுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மம்னு சொல்லியிருக்காரு. ஆனா தேவையின் அடிப்படையில் ஒரு எண்ணம் வருதுன்னா அது அதுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்து அது செயலாக மாற்றினால் அது கர்ம வினையாக மாறவே மாறாது, மாறாது. ஆனா இப்ப என்னன்னா, இந்த தேவையில் 3, அந்த 3ல அந்த தேவையின் அடிப்படையில் எண்ணம் எழுந்து செயலாக செய்யறதுங்கிறது நம்மள்ட்ட சுத்தமா இல்லையான்னு கேட்டா, இந்த பசி என்பதுல, பசிதாகம்ங்கிறதுல வந்து அப்படியெல்லாம் இல்லை. அந்த பசி என்ற உணர்வு வந்து அதன் அடிப்படையில் எண்ணம் வந்து சாப்பிடுறோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா சாப்பிட்றோம். ஆனால அது செய்யறது இல்லை. அதே மாதிரி தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுவுமே எல்லாமே அட்வான்ஸா நம்ம எல்லாம் பண்ணி வச்சிடறோம். என்ன சொல்லலாம், தேவையின் அடிப்படையில் எண்ணமாக வரக்கூடியது என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா, யூரின் போடுறதும் மோஷன் போடுறதும்னா சொல்லலாம். இது 2ம் தான். அது யூரின் அர்ஜென்ட்டா இருக்கு. உடனே ஒரு எண்ணம் வருது, ஒரு செயலை செய்கிறோம். தேவையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள் இது 2ஆ தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு வரவும் மாட்டேங்குது. சரி. ஆக, இப்ப மற்றது எல்லாமே அங்க இருப்பாக இருக்கிறதுலேருந்து வர்றது தான். இப்போ விலங்குகளிடம் பார்த்தீங்கன்னா, இந்த தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் அதிகம், அதிகம். அப்ப இப்ப நமக்கு இது 98% சொன்னோம்னா, அதுக்கு தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் தான் 98%. அப்ப அந்த அடிப்படையில் செயல் செய்யக்கூடியது எதுவுமே கர்ம வினையாக மாறுவதில்லை, மாறுவதில்லை. அப்ப என்ன ஆகுது, அங்க தோன்றியதுதான் அவங்க சொன்னாங்க, விலங்கினங்களிலிருந்து நமக்கு இயல்பாக வந்தது 2 சொன்னாங்க. ஒண்ணு காமம். காமம்னா ஆசை, ஆசை. இன்னொன்னு சினம். இது 2ம் விலங்கினத்திலேயே இருந்தது. அது எதன் அடிப்படையில் இந்த 2 இருந்தது? தேவைகளின் அடிப்படையில் இருந்தது. இந்த தேவைகள் 3ன் அடிப்படையில் இருந்தது. இந்த தேவைகள் 3ன் அடிப்படையில் எழுந்த சினம் தான் அங்கு இருந்தது. அவ்வளவுதான். அப்ப அங்க என்ன இல்ல, அங்க சினம் கொண்டாலும் அங்கு கர்ம வினையாக மாறல. ஏன்? அது ஆக்காமிய கர்மமா வரல அது. அது தேவையின் அடிப்படையில வருது. அப்ப அங்க என்ன இல்ல, கர்ம வினையாக இல்லை. ஆனால் அந்த பதிவு அனுபவமாக முதல் மனிதனிடம் பதிந்து வழி வழியா வந்து இப்ப நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நம்மிடம் சினம் தோன்றுவது தேவையின் அடிப்படையில் தோன்றுகிறதா என்று கேட்டால் இல்லை. தேவையின் அடிப்படையில் தோன்றவே இல்லை. ஏன்? மனிதனிடம் தேவையின் அடிப்படையில் சினம் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவையில் 3க்காக சினம் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தேவைக்கு உணவு இல்ல அப்படின்னு சொன்னா, இவன் யாசித்து அதை உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது விலங்கினத்துல வந்து யாசகம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இல்ல. மனிதனிடம் யாசகம் எடுப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. அங்கு தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அறம்னு ஒண்ணு இருக்கு. தர்மம் குடுக்கறதுக்குன்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. அ யாசகம் கேட்டால் கொடுப்பதற்கென்று ஒரு ஆட்கள் இருக்காங்க. யாசித்து பெற்றுக்கொண்டு தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம். அப்ப இங்க என்னாச்சு? அந்த சினத்துக்கு வேலையே இல்ல, வேலையே இல்ல. மனிதனிடம் அதுக்கு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்ப தேவையின் அடிப்படையில் மனிதன் சினம் கொள்வது இல்லை. அப்ப என்ன பண்றான்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் என்ன வருது? அது எழுச்சி பெறுது. எழுச்சி பெற்று சினமா மாறுது. அப்ப அது ஆன்மாவில் உள்ள பதிவின் அடிப்படையில் எழுச்சி பெற்ற எண்ணம். அதன் அடிப்படையில் செயல். அப்ப அது காமிய கர்மமாக அது கர்ம வினையாக மாறிவிடுகிறது. அப்ப மனிதனிடம் தோன்றக்கூடிய அந்த சினம் என்பது ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவு தானே தவிர, அதுதான் சினமாக வருதே தவிர, அது வந்து நாம் எண்ணம் ஆராய்தலில் ஃபில்டர் பண்ணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை விட்டுறணும், விட்டுறணும். சரி. இப்போ நம்ம அந்த சினம்ங்கிறதுக்கு டெஃபனிஷன் ஆசை தடைபடும்போது ஏற்படக்கூடிய உணர்வு சினம். இது வந்து பேசிக்கா அது விலங்கினத்துல தோன்றிய சினத்துக்கான டெஃபனிஷனா தான் இருக்கு. இங்க அப்படியா இருக்கு? இங்க மனிதனிடம் அப்படியா இருக்கு?
இப்ப கூட அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, பேராசையின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம புத்தகத்துல எழுதிட்டோம். பேராசையின் அடிப்படையில் தோன்றக்கூடிய இதுக்கு அதுக்கு தடை வரும்போது தான் நமக்கு சினம் வருதுன்னு நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கங்க. ஆனா அது எழுதுனதை விட எப்போ எழுதிட்டோம், இப்ப மாற வேண்டியதா இருக்கு. இப்ப எல்லாம் பெரும்பாலும் சினம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய அந்த பெருமை, கௌரவம், அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கிறான். இப்படிதான் அவன் வச்சுக்கிறான். அதுக்கு இடைஞ்சல் வந்தாலே கோவம் வருது. இப்ப அப்படி கோவம் தான். இப்ப ஒரு நாட்டுக்கு நாடு இவ்வளவு பெரிய ரசாயன குண்டு, அணுகுண்டு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 அதிபரனுடைய அவங்களுடைய அந்த தன்முனைப்பும், அவர் தன்னுடைய கௌரவம், தான் சொல்றது தான் இந்த உலகத்துல இருக்க நான் எவ்வளவு பெரிய ஆளு, அப்படிங்கிற அந்த ஒரு அ அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவன் ஏற்படுத்திக்கிட்டான் பாருங்க. அதுக்கு லேசா ஒரு இடைஞ்சல் வந்தாலும் உடனே என்ன பண்ணிடுறான்? அதுக்கு சண்டை போடுறான். சண்டை போடுறான். அப்ப நீங்க பாருங்க, இப்போ இது 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 பேராசை அப்படின்னு கூட இல்ல. இப்போ உக்ரைன், ரஷ்யாவுக்கு சண்டை வருது. இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கணுங்கிறதுக்காக போச்சுன்னா, அது பேராசை. இப்ப அதுல பாருங்க, உக்ரைனை பிடிக்கணுங்கிறது அது நோக்கமே இல்ல. அந்த சண்டையில நோக்கமே இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, நீ எங்க சைடுல இருந்த, எங்க யூனியன்ல இருந்த. இப்ப நீ வந்து ஐரோப்பிய யூனியன்ல போய் சேர்றேன்னு சொல்ற. இங்க இருந்துட்டு அங்க போய் சேர்றேன்னு சொல்ற. நீ அங்க போய் சேரக்கூடாது. அதான் பிரச்சனை இப்ப. பிரச்சனை. அப்ப இது கௌரவ பிரச்சனையா தான் இருக்கே தவிர, அது பேராசைன்னா அந்த இடத்தையும் நம்ம புடுங்கிரணுங்கிற நிலை. அப்படி வரல. அப்படி வரல. அதே மாரி இங்கிட்டு ஒரு போர் இருக்கு பாருங்க. அங்கேயும் இடத்த பிடிக்கிறதுக்குன்னே போர் இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா, இது என் மதம், உன் மதம், வேறு வேறு மதம், கொள்கை, என் கொள்கை, உன் கொள்கை. இதுக்காக வந்து அங்க ஒரு பெரிய சண்டை. அப்ப இந்த நாட்ட பிடிக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல நடந்தது. இப்ப அது கூட இல்ல. அப்ப என்னாச்சு? அந்த சுய கௌரவம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு போர்வைய ஒரு லேயர போட்டு வச்சுக்கிறான். போட்டு வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாடும் போட்டு வச்சுக்குது. இன்னைக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு அது ஒரு போர்வைய போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு போர்வைய போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அதுக்கு லேசா இடைஞ்சல் வந்தாலும் அவளுக்கு கோவம் வருது. இந்த கோவம் வந்துச்சுன்னா, என்ன அந்த கோவம் எந்த அளவுக்கு போகுது? அப்படியே அணுகுண்ட போட்டு உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய கோவம் மேல 2 பக்கம் ஏறுது. அப்ப பாருங்க, எங்கேயோ இருந்து தோன்றிய சினம் எங்கிருந்து தோன்றியது? இப்போது அது எந்த நிலையில் இருக்கிறது? அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கோபம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? அப்படின்னு சொன்னா, புதிதாக ஏவுகணையையும், அதையும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யால அவங்க சயின்டிஸ்ட் புதுசா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த தடவாளங்கள கண்டுபிடிக்கிறதுல புதுசா எப்படிலாம் போய் தாக்குறது? அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அ அந்த ஆராய்ச்சி தான் நிறைய நடக்குது. பல கோடி நடக்குது. அப்ப அந்த சினம் தோன்றியது எங்கேயோ தோன்றியது. இப்போ அது தோன்றியத பத்தி நம்ம சிம்பிளா பேசி முடிச்சுட்டோம். அது தற்போது எப்படி இருக்கிறது? அப்படிங்கிறத பேசப்போனா, அது ஏகப்பட்ட நிலை பேசலாம். அப்ப அதனுடைய உச்ச நிலைங்கிறது இன்னைக்கு இந்த உலகப் போர் வர்ற அளவுக்கு போயிருச்சுங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரியான இது தனி மனிதனிடம் குடும்பத்துல இருக்குதா? பாருங்க, இருக்குது. நம்மிடமே இருக்கிறது. நம்ம கௌரவம் நமக்குன்னு ஒரு கௌரவம், நமக்கு ஒரு போர்வை, நமக்கு ஒரு லேயர் நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல. அதுக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னா, என்னாச்சு? கோவம் வருது, வருது. அப்ப இந்த பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசை பேராசையாக மாறி அது தடைபடுது. அப்படி வரக்கூடிய கோவத்தை விட, இப்பொழுதெல்லாம் இந்த கௌரவத்துக்காக வரக்கூடிய கோபம் வருது பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இந்த ஜாதிக்கு ஜாதி எத்தன அடி அடி பிரச்சனை. ஒரு பொண்ணும், ஒரு பையன லவ் பண்ணிட்டாங்க. வேற வேற ஜாதி. என்னாச்சு இப்ப இந்த இடத்துல? அப்படி பெரிய கலவரமா மாறுது. இதுல என்ன இருக்கு? என்னப்பா அ ஆணும் பொண்ணும் தான் லவ் பண்ண முடியும். காதல் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே வரும். ஆமா, இது ஒரு ஆணு, ஒரு பெண்ணு. எங்க ஜாதி யாரு? இது அந்த ஜாதியில போய் எப்படி லவ் பண்றது? ஏய்! இயற்கை என்ன சொல்லுதுப்பா? அது ஆண், பெண்ணுன்னு சொன்னோம்னா, ரைட்டு.
அப்ப இதுல ஏதாவது இயற்கையில ஏதாவது தடை இருக்கா? இல்ல, இல்ல. அத நீ மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு நீ வச்சுக்கிட்ட. ஆனா இயற்கை என்ன சொன்னது? 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா குழந்தை பிறந்துருது. அது நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா இயற்கை நடத்தி குடுத்துருது. ஆனா இவனுக்கு புடிச்சு வச்சிருக்கிற அந்த கௌரவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல 2 குடும்பமும் சண்டை கட்டிட்டு நிக்குது. அப்ப இன்னைக்கு இந்த இந்த சினம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு? எந்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு? அப்படின்னா, இந்த கௌரவத்துக்காகவும், எதிர்பார்ப்புக்காகவும் எதிர்பார்ப்புன்னா, இந்த பொருள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கூட இல்ல. இந்த பேராசைங்கிறது பொருளோட இந்த கௌரவத்துல எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நீங்க அ எல்லாத்தையும் அவங்களே பேசி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன 2 பேத்துக்கும் சின்னம் வந்துருது, டைவர்ஸ் ஆயிருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. என்னவா இருக்கு? அது கௌரவம் எதிர்பார்ப்பு. கௌரவத்தால் வந்தக்கூடிய எதிர்பார்ப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது மாதிரி நீங்க செய்யல. அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, அங்க இருக்கக்கூடிய பேராசை காரணமா இந்த பேராசையினால வரக்கூடிய அந்த கோபம்ங்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. சினத்தினுடைய இன்றைக்கு நிலை என்ன என்று பார்த்தால், இப்ப நம்ம புத்தகத்துல மாத்தி எழுத வேண்டியதா இருக்கு. ஏன்னா, பேராசையினால் தடைபடும் போதுங்கிறத காட்டிலும், இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த கௌரவம் என்ற ஒரு பெருமை, கௌரவம், ஸ்டேட்டஸ் இதுக்கு எங்கேயாவது யாராவது இடைஞ்சலா வந்துட்டா, தடையா வந்துட்டா, உடனே கோபம் வருது. அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப இதனுடைய நிலை இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பார்த்தா, அத ஒரு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு அலுவலகத்துல பார்த்தா, அங்க அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஒரு முதலாளி தொழிலாளிட்ட கோவப்படுறாருன்னா, அங்கு அந்த நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்கா அப்படிங்கிறது இருக்குது. ரைட்டு. இப்ப நீங்க பாருங்க, இந்த பொசிஷன், இந்த ஸ்டேட்டஸ் இந்த பொசிஷனுக்கு வரணும். அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு இன்னொருத்தர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா, அதுல கோவம், கோவம். அப்ப அப்ப இன்னைக்கு எல்லாமே அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் வாழக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் இப்படி மாறுச்சு? இன்னைக்கு இந்த சினத்தினுடைய நிலை ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டா, இங்கு அந்த கல்வி கூடிருச்சு, பொருளாதாரம் கூடிருச்சு. அந்த தேவை நிறைவேற்றுவதற்கான பொருள்கள்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அதுல யாருக்கும் ஒண்ணும் பிரச்சனை ரொம்ப கம்மி. இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டான். என்னது? அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டான். அவ்வளவுதான். அப்ப ஆசையாக இருந்தது பேராசையாக மாறி, இப்ப பேராசைங்கிறது வேறு ஒரு பரிணாமம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விட்டது. சரி. அப்ப இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம உண்மையான வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் அப்பதான் முடியும். வாழ்க்கை தத்துவத்துல இந்த தேவைகள் 3ஐ உணர்ந்து, வாழ்க்கையினா என்னங்கிறத உணர்ந்து அப்பதான் முடியும் முடியும். இப்ப நீங்க கூட பாருங்க, இப்போ அ இப்ப அத உணர்றதுக்கு நம்ம இப்ப இந்த டாபிக்க சும்மா கொஞ்ச நேரம் நம்ம அத சிந்தனைக்கு எடுத்துக்குவோமே. இப்ப காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம். காமிய கர்மம்னா என்ன? நிஷ்காமிய கர்மம்னா என்ன? அப்படின்னா, நம்ம இத அதிகமா நம்ம பேசாத சப்ஜெக்ட் தான். இத இந்த இடத்துல லேசா அத பேசி பார்த்தோம்னா, நமக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு அதுல அதுல இருக்கக்கூடிய ஒரு பாட்ட மட்டும் ஒரு முன்னுரையாக இன்னைக்கு இப்ப நம்ம அத எடுத்துட்டு பார்ப்போம். அப்படி வந்துட்டோம்னா, அந்த சினம் வராது. என்னன்னு காமிய கர்மம் அப்படின்னா, என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்வது. இது காமிய கர்மம். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்ப ஒருத்தரு வேலைக்கு போறாரு. எதுக்காக வேலைக்கு போறாரு? சம்பளம் வாங்குறதுக்காக வேலை பார்க்குறாரு. வேலைக்கு போறாரு. அங்க எதுக்காக வேலை பார்க்குறாரு? அந்த கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்காக அவர் வேலை செய்றார். அந்த சம்பளத்துக்காக வேலை செஞ்சா அதுக்கு பேரு காமிய கர்மம் என்று பெயர். நிஷ்காமிய கர்மம்னா என்னன்னா, நான் வேலை செய்யணுங்கிறதுக்காக வேலை செய்றேன். அதுல எனக்கு ஒரு சம்பளமும் வருது. அப்ப அந்த வேலை செய்யறதுங்கிறதுக்காக வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னோம்னா நிஷ்காமிய கர்மம். அப்ப வேலை செய்யணுங்கிறதுக்காகனா, எதுக்கு அந்த வேலைய செய்யணும்னு நீ செய்ற?
அந்த வேலையை நான் செய்யக்கூடிய வேலை சமுதாயத்தில் யாருக்கோ ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, துன்பம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அறத்தின்பால் இருக்கிறது, ஒரு நன்மையை கருதிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால அந்த செயலை செய்வதற்கு எனக்கு மனதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறது. அதற்காக நான் செய்கிறேன். அதுல எனக்கு ஒரு சம்பளமும் வருது வருது. சரி, இப்படி செஞ்சா அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மம். இப்ப இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு 50,000 வருது. இப்ப இதே மாதிரியான செயலை இங்க வந்து செய்ப்பா, உனக்கு 1,00,000 தரேன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. நீங்க அங்க போயிட்டீங்க. ஆனா அந்த செயல் வந்து பிறருக்கு பயன்பாடாக இருக்காம அது துன்பம் கொடுக்கறதா இருக்குது. ஆனா 1,00,000 கொடுக்குறேங்கிறார். இன்னைக்கு 99% மக்கள் அங்க போயிருவாங்க. அப்ப அவங்க நிஷ்காமிய கர்மம் பண்ணலன்னு அர்த்தம். பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் நிஷ்காமிய கர்மம் பண்றவங்களை எல்லாம் ரொம்ப 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 தேடி பார்க்கணும். லட்சத்துல ஒண்ணு அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சம்பளம் கூடனா ஓடிடுவான். ஓடிடுவான். அப்ப சம்பளத்துக்காகத்தான் நான் வேலை பார்க்குறேன். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இப்ப இன்னைக்கு இப்ப வீடு கூட்டணும்னா வீடு கூட்டணுங்கிறதுக்காக வீடு கூட்டணும். இது வீடு கூட்டலை அப்படின்னு சொன்னோம்னா திட்டுவாங்களேங்கிறதுக்காக வீடு கூட்டினோம்னா அது காமிய கர்மம். அப்ப எந்த ஒன்றும் அதை அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யும்போது நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த நிஷ்காமிய கர்மம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. காமிய கர்மம் செஞ்சா என்ன கிடைக்கும்? காமிய கர்மம் செய்தால் சம்பளம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஏன்னா பணத்துக்காக தான் நீ வேலை பார்க்குற. ஆனால் அதை வைத்து நீ வாழ முடியாது என்று சொல்றாங்க. அதை வைத்து நீ வாழ முடியாது. நிஷ்காமிய கர்மம் செய்தால் செயலுக்காக அந்த செயலை செய்கிறோம். அதுல ஒரு வருமானமும் கிடைக்கிறது. இதுல நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நீ வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. என்னையா அது? அவன் தான் 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்ட்டானே, 50,000த்துல இருந்து அவன் 1,00,000 கொடுக்குறேன்ட்டான். நாங்க நல்லாவே வாழ்வோமே அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லும். ஆனால் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ காமிய கர்மம் செய்தால் அதை வைத்து உனக்கு வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்ப உங்களுக்கே குழப்பமா இருக்கும். என்னடா அது? அது இன்னும் 50,000 பதிலா 1,00,000 இருந்தா வாழ்க்கையை நல்லா வாழலாமே. அப்ப இப்ப எல்லாருக்கும் வாழ்க்கை வாழ்றதுன்னா எதுன்னு தெரியல. எது வாழ்க்கை வாழ்றது? என்னத்தங்க வாழ்க்கை வாழ்றது? காலையில எந்திரிச்சோம், பல் விளக்கணும், குளிச்சோம், ட்ரெஸ் போட்டோம், சாப்பிட்டோம், கார் வாங்கினோம், இது வாங்கினோம், அது இதெல்லாம் செஞ்சோம்னா இதான வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். இது வாழ்க்கையே அல்லன்னு தத்துவம் சொல்லுது. அது வாழ்க்கை அல்ல. இது எல்லாமே இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வது. அதுக்கு பேர் என்னன்னா பொழப்புன்னு பேரு. பொழைச்சு கிடக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள். அது உடல் உயிர் இணைப்பு சம்பந்தப்பட்டது. அதுதான் அது. அப்ப அந்த காசை வச்சு நீ அதைத்தான் பண்ண முடியும். பொழைச்சுதான் கிடக்க முடியும். ஆனா வாழ முடியாது. ஓ, அப்ப வாழ்றதுன்னா வேற இருக்கோ? ஆமா, வாழ்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நமது மனம் நிறைவாக, அமைதியாக, அன்பாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இப்படியெல்லாம் அந்த மனம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வாழ்றது. நீ காமிய கர்மம் பண்ணினா அங்க என்ன பண்ண முடியாது? இப்படி வாழ முடியாது. நீ பொழைக்கலாம். ஆனால் நிஷ்காமிய கர்மம் பண்ணா அதுல அதுல ஒரு வருமானம் வருது இல்ல? அந்த வருமானம் 50,000 தான் வந்துச்சு. அதுல 1,00,000 வந்துச்சு. இந்த 50,000த்துல இதே தேவைகளை நிறைவேற்ற செய்யலாம். 50,000த்துலயும் நீ பலசரக்கு வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் பசி தீர்ந்துரும். எல்லாம் தேவைகள் நிறைவேறிடும். 1,00,000த்துலயும் தேவை நிறைவேறிடும். ஆனா அந்த 1,00,000த்துல தேவையெல்லாம் நிறைவேறின பிறகு நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னோமே, அமைதி, அன்பு, இது ஒண்ணுமே கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. நீ என்ன புலம்பிட்டே அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்ல வசதியா சாப்பிட, ஆனா புலம்பிட்டே இருப்ப. அமைதி இல்ல, நிறைவு இல்ல, மகிழ்ச்சி இல்ல, அன்பு இல்ல, ஆரோக்கியம் இல்ல, ஆனந்தம் இல்ல, எதுவுமே இல்ல. அது கிடைக்காது. ஆனா நிஷ்காமிய கர்மத்துல அதுல ஒரு வருமானம் வருது இல்லையா? அதுல அந்த பொழப்புக்கான ஒரு இதை நிறைவு பண்ண பிறகு அதுல ஒரு நிறைவு எல்லாமே கிடைக்கும். சரி, இப்ப இந்த நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிற ஒரு நிலையில வச்சுக்குவோம். செயலை செய்யணுங்கிறதுக்காக செய்யணும். அப்ப
இந்த இடத்துல இந்த நிஷ்காமிய கர்மத்தின்படி ஒரு மனிதன் வாழ்வது என்று முடிவெடுத்து விட்டால் அவனால் சினப்பட முடியுமா? முடியாது. சினத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சினப்பட மாட்டான். ஏன்? அப்ப அந்த இடத்துல அந்த செயலை அவனால் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல உணர்ந்து கொள்வான் அவன். எப்படி உணர்ந்து கொள்வான்? அவன் இப்போ நாம எதுவுமே செய்யல. ஆனா நமக்கு ஒருத்தன் துன்பம் குடுக்குறான். அப்ப அந்த இடத்துல சினம் வருமா? வராதா? வரும். அந்த இடத்துல ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இருந்தா போதும். நாம ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது, நமக்கு எப்படி அவன் சினம் படக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்கிறான்? எப்படி கொடுக்க முடியும்? ஒண்ணுமே செய்யாமல் எப்படி கொடுக்க முடியும்? நாம் ஏற்கனவே செய்திருப்போம். அதை பதிந்து வைத்திருப்போம். அதுதான் கர்மவினை. அதன் அடிப்படையில் அதுக்கு வரக்கூடிய விளைவாக அவன் துன்பத்தை கொடுக்கிறான். அப்ப என்ன பண்ணலாம் அத? அதை ஏத்துக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இதுக்கு நாம திருப்பி எதுக்கு குடுக்கணும்? இந்த புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, இவன் திருப்பி அங்க மேல சினப்பட மாட்டான். சினப்பட மாட்டான். அப்ப என்ன ஆகுது? அவன் நம்மளுடைய கர்மவினையை சுமந்து கொண்டு செல்கிறான். அவ்வளவுதான். அந்த இடத்துல அப்படியே விட்டுருவோம், விட்டுருவோம். அப்ப இந்த எல்லாமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவமும், நம்ம சொல்லுவோமே இந்த கர்மவினை தத்துவம், செயல்வழி, இதெல்லாம் நம்ம திரும்ப 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 கேட்டு கேட்டு அதுல பழகியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப கூட நமக்கு தோணும், என்ன அது கமலவாணி அம்மா, இது எத்தனை வருஷம் தான் இந்த சப்ஜெக்டை திருப்பி திருப்பி பேசுறது? ஆமா. ஏன் திரும்ப 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 இதை கேட்டு 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 நமக்கு அந்த அந்த இடத்துல அந்த என்ன வரணும், ஒருத்தர் இப்படி ஒண்ணு செய்யறாங்கன்னா, ரைட், நம்மளுடைய கர்ம வினை இருக்கு, அதனாலதான் அவர் பண்ணாரு. அப்ப அது கழிவதற்காக தான் பண்ணாரு. இதை நம்ம வந்து சினத்தை திருப்பி காமிச்சு அது கழியறதையே நிறுத்துவானே, அதையும் தடுப்பானே, நமக்கு தூய்மை நடந்துட்டு போகுது. பேசாம பொறுமையாக இருந்தோம்னா இந்த கர்மவினை அவருக்கு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் நன்மை செய்பவராக இருந்து உங்களுக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்ப நமக்கே ஒரு இது வருது. ஒரு என்னது இவ்வளவு நல்லது செஞ்சும் ஏன் வருது? ஆனால் இது பழைய கர்மவினையின் அடிப்படையில் வருகிறது. அது கழிவதற்காக வருகிறது. அந்த இடத்துல பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னார். ஆனால் அந்த துன்பத்தை கொடுத்தவருக்கு அது நீங்க பொறுமையா தான் இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. ஆனால் அது அந்த அந்த துன்ப உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த துன்ப உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த துன்ப உணர்வு அவர்களுக்கு சாபமாக மாறி அது பெரும் விளைவை அங்கு கொடுத்து விடுகிறது. இதுதாங்க சாபம். சும்மா மண்ணை வாரி தூத்துறதோ வாயில பேசுறதோ சாபம் அல்ல. அந்த மாதிரி துன்பம் கொடுக்காத ஒருவர் துன்பம் கொடுத்தால் மனதில் படக்கூடிய வேதனைப்பட்டுக்கிட்டு அவர் சின்னமாம காமிக்கல. அந்த மனதில் வரக்கூடிய வேதனையே சாபமாக மாறிச்சல். அதுக்கு பேர் தான் சாபம். இதெல்லாம் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். இவ்வளவு புரிதல் வந்து நம்ம சின்னப்படுவோமா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், ரைட், அப்படியே ஏற்றுக்கொண்டு போகக்கூடியது. அப்ப மொத்தத்துல இந்த சினத்தினுடைய நிலை ஒரு தனி மனிதனிடம் இப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு நமது தத்துவமும் புரிதலும் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதுக்காகத்தான் நம்ம திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு இந்த புரிதல் வரும் வரும். இப்ப இன்னைக்கு நைட்டு நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க போய் ஒரு தோசை ஊத்துனீங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பசி ஆறுவதற்காக, அவர்கள் சாப்பிடுவதற்காக, அவர்கள் தேவை நிறைவேறுவதற்காக இந்த தோசையை ஊத்துறேன் அப்படிங்கிற உணர்வோட இன்னைக்கு நீங்க ஊத்துவீங்க. இன்னைக்கு தோசை வித்தியாசமா இருக்கும். இவ்வளவு நாளா எப்படி ஊத்துனா, இந்த ஆளுக்கு இவங்களுக்கு வேற தோசை ஊத்தி கொடுக்க வேண்டியிருக்குன்னு போட்டு திருப்பி போட்டு கொடுத்தோம். இன்னைக்கு தோசை ஊத்துறது நிஷ்காமிய கர்மத்தின் அடிப்படையில் நீங்க தோசை ஊத்துவீங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா, திரும்ப 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 நம்ம பேசக்கூடிய இந்த தத்துவம் நம்மை அப்படியே ஒரு கற்சிலை உருவாக்கக்கூடிய சிற்பி எப்படி சின்ன சின்ன செதுக்கி 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 வராரோ, அந்த செதுக்கும் வேலையைத்தான் நம் தமிழ் ஆனந்த யோகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த புத்தகத்தை எழுதினாலும் திரும்ப 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 அதை பற்றிய சிந்தனையை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால இப்ப இது என்ன என்ன பேசுனது என்ன பேசுறாங்கன்னு வெளியில போயிடுறாங்க. அவங்க மாற மாட்டார்கள். இப்போ இன்னைக்கு 28 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாமெல்லாம் மாறக்கூடியவர்கள். நமக்குள்ளாக அந்த சிலை வெளிப்படும். அவர்கள் பாறாங்கல்லாகவே இருப்பார்கள். போதும்போது நம்ம பாறாங்கல்லாவே இருக்கலாம்னு வெளியே போயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில் நாம் அந்த மலர்ச்சி பெறுவதற்காக நாம் இந்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்பொழுதுதான் நமக்குள்ளாக அந்த மலர்ச்சி வரும் என்று
கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நண்பர்களே, இன்று சினம் எங்கிருந்து தோன்றியது, அது எப்படி இருக்கிறது என்ற தலைப்பில் அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் சிறப்பாக நமக்கு கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவர்களை துரிய நிலையிலின்று வாழ்த்துவோம். அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அப்படியே கோர்வையா எடுத்து சொன்னாங்க. அம்மா சொன்ன கருத்துக்கள் வந்து சில இது மட்டும் நான் சொல்றேன். அதாவது சினம்னா என்னங்கிறத சொன்னாங்க. புத்தகத்துல வந்து நம்ம ஆசை தடைப்படும் போது, பேராசை தடைப்படும் போது அந்த தடைக்கு காரணம் ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளா இருக்கும்போது, அதுக்கு மேல அதன் மேல நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு தான் அந்த சினம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சினம் வந்து நமக்கு எப்படி இயல்பா தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது, கோடிக்கணக்கான வருடங்களாக விலங்குகளிடமிருந்து தன்மாற்றம் பெற்று தான் அது மனிதர்களுக்கு இயல்பாக வந்திருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது ஓரறிவு தாவரத்துக்கு சினம் இல்ல. இரண்டறிவு புலிவினத்தில் ஆரம்பித்தது தான் இந்த சினம். அது வந்து உணவுக்காக போராடும் முயற்சியில விலங்கினங்கள் சினம் கொண்டு ஒன்றை ஒன்று தாக்கி அது உணவை பறிச்சு சாப்பிட்டுக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. விலங்குகளிடம் வந்து மனிதன் உருவானதால் சினம் அவனுக்கும் இயல்பாவே தொற்றிக்கிச்சு. ஆனா விலங்கினத்துக்கு வந்து கெட்ட எண்ணமோ ஒரு ஒரு பேராசையோ கவலையோ எதுவுமே இல்ல. மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கு. அதாவது தான் உயிர் வாழ்வதற்காக தேவைக்காக சினம் கொண்டதால் அது பாவச் செயலாகாது. மனிதர்கள் கூட தேவைகளின் அடிப்படையில் சினம் கொள்ளும்போது அது பாவப்பதிவாக மாறாது. அதனால சினத்தினால் வரும் பாதிப்புகள் தான் வந்து அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. பசிக்கான உணவிட பிச்சை எடுத்து கூட நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் அம்மா அவங்க வந்து தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்பும் கருணையும் யாரிடத்துல இல்லையோ அவர்களிடம் சினம் அதிகமாக இருக்கும். அன்பும் கருணையும் ஓரளவுக்கு உள்ளவர்களிடம் சினம் குறைவாக இருக்கும். அந்த மனிதனிட இயல்பாக உள்ள அந்த சினம் இறைத்தன்மையை அடையும் பொழுது அது முழுமையாக வெளியேறிவிடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்துக்கு ஆக்கினின் காவாக்கால் என், அதாவது நம்மை விட பலம் பொருந்தியவர்களை தான் நம்முடைய சினம் செல்லுபடி ஆகுங்கும் போது தான் நமக்கு சினம் வரும் அப்படிங்கிறதையும் அம்மா தெளிவா எடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் நன்மணி ஐயா அவர்கள் நமக்கு வந்து அந்த காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் பற்றியும், அதாவது மகரிஷி சொன்ன ஆகாமியம் கர்மம்ங்கிறது வந்து ஆன்மா இச்சையை ஊட்டி ஒரு செயலை செய்வதுதான் ஆகாமியம் கர்மம். ஐயா இன்னைக்கு சொன்னதுல என்னன்னா அனுபவப்பதிவு இல்லாத எண்ணமும் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்பொழுது வந்து சமுதாயத்துல காண்பது அரிது. தேவைகள் 3 என்பது அனுபவத்தின் அடிப்படையில் வரும் எண்ணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவைகள் 3 மட்டும் அனுபவத்தின் அடிப்படையில் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா நமக்கு விளக்கி சொன்னாங்க. விலங்குகளுக்கு அந்த தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணங்கள் வந்து கர்ம வினையாக வராது அப்படின்னு சொன்னாங்க. மக்களுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பேராசையினால வர்ற சினத்த தவிர, கௌரவ பிரச்சனைகளால தான் இப்போ சினம் வருது. நாட்டுக்கு நாடு கௌரவ பிரச்சனையினால வருது. மனிதர்களுக்குள்ள சினம் வர்றது பாத்தீங்கன்னா, அதே மாரி கௌரவ பிரச்சனை, எதிர்பார்ப்புகள் அதனால தான் வருது. இதுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை தத்துவத்தை நாம நல்லா உணர்ந்துக்கிட்டோம்னா, இதுதான் இதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறத சொன்னாங்க. காமிய கர்மம்னா, ம் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து ஒரு செயல செய்றது வந்து காமிய கர்மம். அதுவே வந்து எதிர்பார்ப்பு இல்லாம சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ள ஒரு ஒரு காரியத்த செய்றது. அதனால பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல் தான் வந்து காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மத்தினோட அடிப்படையில சினம் வராது. வர வர சான்ஸ் இல்ல அப்படிங்கிறத ஐயா நமக்கு தெளிவா சொன்னாங்க. நம்ம வந்து எப்பவுமே தத்துவங்கள கேட்டுட்டே இருக்கணும். அ அப்பதான் வந்து நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த சிலை வெளிப்படும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து சொன்னாங்க. திரும்ப 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 இந்த தத்துவங்களையும், புத்தகங்களையும் நம்ம படித்து படித்து படிக்கும் பொழுது தான் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நாமளும் சிலையாக மாற முடியும் அப்படின்றதை ஐயா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சித்திரமா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்கய்யா.
அதாவதுமா, இப்போ நீங்க புக்ல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? அதாவது மனிதன் தேவைகளுக்காக சினம் கொண்டால் பாவச் செயல் ஆகாதுன்னு இல்லையா? அதுக்கு எக்ஸ்டென்ஷன் நம்ம ஒரு ம். போட்டிருக்கோம் அந்த புக்லயே. அந்த அப்படி ம். சினம் கொண்டாலும் அந்த சினத்திற்கான விளைவினை அனுபவித்தே ஆக வேண்டும்ன்ற புத்தகம்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம. அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அத சேர்த்து சொல்லுங்க. எப்பவுமே ஓகே. அப்ப சினம் கொண்டால் தேவைக்காக சினம் கொண்டால் பாவச் செயல் ஆகாதுன்னா, அது அப்ப பரவால்ல போல இருக்குதே. நம்ம சில தேவைக்காக சினம் கொள்ளலான்ற ஒரு தவறான புரிதல் ஆயிடும் இல்லைங்களா? அப்போ சரிங்க ஐயா. ஓகே. சினத்திற்கான விளைவினை அனுபூதி தான் வேணும். கண்டிப்பா. அதுக்காக தான் சினத்தை எப்படி கையாளணும்னு ஐயா புத்தகத்துல போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா.